இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ள நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 24 30 முடிய. இயேசு நசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று தொடங்கி, எலியாவின் காலத்தில் 3 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர், அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை, சீதோனை சார்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை, சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. அன்பிற்குரியவர்களே, இந்த பகுதியில் இயேசு என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார்? சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இல்லை. சொந்த ஊரில் அவர்கள் விசுவாசமின்மையை கண்டு பல வல்ல செயல்களை அவர் செய்ய முடியவில்லை. காரணம், நம்பிக்கை இல்லை. நம்மளே பலர் கடவுளில் நம்பிக்கை கொண்டவர்களுடைய கூட்டத்தில் இருக்கலாம். உண்மையாகவே தனிப்பட்ட முறையில் டிகிரி வச்சு பார்த்தா எவ்வளவு விசுவாசம் இருக்கு அப்படின்னா நம்மள எத்தனை பேர் பிழைப்போம் தெரியவில்லை. அளவுகோலை ஆண்டவர் வைத்து ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் அலர்ந்து மற்றவர்கள் மத்தியிலே காட்டினால் நம்மில் எத்தனை பேர் தப்பித்துக் கொள்வோம் என்று தெரியவில்லை. எலியா இறைவாக்கினர் காலத்தில் சாரிபாத்தில் இருந்த கைம்பெண்ணிடம் கடவுளுடைய தூதர் அனுப்பப்பட்டார், எலியா அனுப்பப்பட்டார். காரணம் என்ன? இறைவாக்கினரை நம்பினார். சிரியாவை சேர்ந்த நாமானுக்கு எலிசாவின் காலத்தில் சுகம் கிடைத்தது. எத்தனையோ தொழுநோயாளர்கள் இருக்கும் பொழுதும் அவனுக்கு சுகம் கிடைத்ததுக்கு காரணம் என்ன? எலிசாவை நம்பினான், ஆற்றிலே இறங்கி மூழ்கினான். அதனால்தான் பஞ்ச காலத்தில் அந்த பெண்ணுக்கு மட்டும் தேவையான உணவு கிடைத்தது. நம்பிக்கை. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் 11:25 யோவான் நற்செய்தி, நீ நம்பினால் கடவுளின் மகிமையை காண்பாய். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த நம்பிக்கை, இறை நம்பிக்கை தான் மிளிர வேண்டும். இறை நம்பிக்கையில் நாம் உயர வேண்டும். நம்மளை பற்றி அவன் இப்படி சொல்றான், இவன் இப்படி சொல்றான் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு கவலைப்படக்கூடாது. யார் என்ன சொன்னால் என்ன? உண்மை எது வாழ்வு கொடுக்கும்? நம்பிக்கை வாழ்வு கொடுக்கும். உண்மை என்று அழைக்கப்படுகின்ற இயேசு வாழ்வு கொடுப்பார். மற்றதெல்லாம் சுத்தமா அபத்தங்கள். ஏதோ சூழ்நிலைகளிலே அவைகளோடு நாம் பயணம் செய்கிறோம், அவ்வளவுதான். நம்மிலே இயேசு இருக்கிறாரா? உண்மை நிலைத்துள்ளதா? நம்பிக்கை இருக்கிறதா? அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை துதித்து போற்றுகிறோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நாங்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டு வாழ எங்களுக்கு வரம் தாரும். எவ்வளவு கடினமான பாதையை கடக்க வேண்டி இருந்தாலும், எவ்வளவு விமர்சனங்களை சந்திக்க வேண்டி இருந்தாலும், எங்களை நீர் உலகிற்கு அனுப்பியிருப்பது உம்மிலே நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து சாட்சி பகர்ந்து உம்மை மகிமைப்படுத்தவே என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்க செய்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.